இங்கே இந்த பொண்ணை ஷூட் பண்ண கன்னை தேடி ஒருத்தர் இந்த பொண்ணுக்கே கால் பண்ணி அது என்னோட கன்னு என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு மிரட்டாரு. பட் இந்த பொண்ணு பயத்துல போனை கட் பண்ணிடுறா. ஆனா இவர் இந்த கன்னை வச்சுதான் அவருக்கு பழி வாங்க நினைச்சவங்கள பழி வாங்கியிருப்பாரு. ஆனா ஒருத்தன் மட்டும் மிஸ் ஆயிடுவான். அப்ப தப்பிக்கும் போது அந்த கன்னை இவங்களோட கார்ல போட்டிருப்பாரு. ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவரோ பொண்ணும் இவரும் ஒடிசால ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு படிச்சதுக்காக வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்காக ஒரு மாலுக்கு போறா. பட் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க தான் ஃபேக்கான கம்பெனி ஒன்று ஓபன் பண்ணி பொண்ணுங்களை இன்டர்வியூ வச்சு கடத்திட்டு போறதா இந்த பொண்ணுக்கு தெரிய வந்துருது. சோ அப்போ இவரோட பொண்ணை இங்க இருந்து வெளியே போகலாம்னு சொல்லிட்டு பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க அப்பா கால் பண்ணி வர வச்சிடறா. ஆனா அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே இந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்த போலீஸுமே அங்க சரியா விசாரிக்காம இவர் தான் இவரோட பொண்ணையே கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போட்டுறாங்க. பட் இந்த ஸ்டோரியை கேட்ட அந்த ஜெயிலே இருந்த பெரிய தாதா ஒருத்தர் இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கன்னெல்லாம் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணி விடுறாரு. ஆனா இவர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே அந்த வில்லனை கொலை பண்ணாம விட்டுறாரு. சோ உனக்கு யாரும் ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு திரும்பவும் ஜெயிலுக்கே வர சொல்றாரு. ஆனா அவரு நான் வரமாட்டேன், அவனை பழி வாங்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்துறாரு. இவருமே இந்த பொண்ணு கிட்ட கண்ணை எவ்வளவு கேட்டு பாக்குறாரு. ஆனா இந்த பொண்ணு ரெஸ்பான்ஸ் பண்ணதால இவர பொண்ணை தூக்கிறாரு. சோ இப்ப ஹீரோயினும் அவங்க அக்கா பொண்ணுக்காக நான் கண்ணை தந்துருன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த வில்லன் இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. இவருமே அந்த பொண்ணு தூக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. சோ ஹீரோயினுக்கு லொகேஷன் அனுப்பி இங்க வர சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல இந்த வில்லனுமே ஆளுங்களை கூட்டிட்டு இங்க வந்துடுறான். பட் இந்த பொண்ணு பார்த்ததுமே அந்த டிரைவர் பொண்ணு தான் நம்ம பொண்ணை கடத்தும் போது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா. சோ இந்த பொண்ணையே கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்ப இந்த சின்ன பொண்ணை கட்டி தொங்க விட்டு ஹீரோவை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு பார்த்துட்டு ஹீரோவை காப்பாத்தி அந்த கன்னை வச்சு வில்லனை ஷூட் பண்ணிடுறா. பட் ஹீரோ இந்த சண்டையில கத்தியில குத்து வாங்கி இந்த சின்ன பொண்ணை காப்பாத்தும் போது இறந்து போயிடுவாரு. அதனால இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி தாத்தா தாத்தான்னு அழுகுறா. சோ இந்த பொண்ணுமே அந்த வில்லனை பழிவாங்க தான் இவர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரை பத்தி தெரிய வருது. இருந்தாலுமே இவர் இறந்து போயிட்டான்னு நினைச்சாங்க வந்து கிளம்பிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஜெயில இருக்க தாதாவோட ஆளுங்க ஒருத்தன் வந்து செக் பண்றா. இவருக்கு உயிர் இருக்கிறது தெரிய வருது. சோ அவரே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போய் காப்பாத்திடுறாங்க.